ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போ ரவையை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். நான் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. நீங்கள் டம்ளர் கணக்கு வச்சுக்கிட்டாலும் 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கணுங்க. ரொம்ப அதிகமாக செவக்க விடக்கூடாது. கலர் லைட்டாக மாறினா போதும். அந்த மாதிரி இப்போ இந்த ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இதில் வாசனை வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் ரவைக்கு 4 கப் அளவுக்கு பால் தேவைப்படுங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 4 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாலை நல்லா காய்ச்சணுங்க. மேலே ஆடை படியாத மாதிரி அதை நல்லா கிளறி விட்டு நல்லா காய்ச்சிருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துக்க போகிறோங்க. நீங்கள் இதை சேர்க்கும் போது ஒரு கையால் கிண்டிக்கிட்டே இன்னொரு கையில் இதை கொட்டணுங்க. நீங்கள் ஃப்ளேமை குறைக்கவே கூடாது. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை கொட்டும்போது தான் உங்களுக்கு நம்ம கொட்டுற ரவை அடியில் போய் அப்படியே படியாது. நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கட்டி இல்லாமல் வந்துடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ரவை வேகிறதுக்காக விட போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா ரவை வெந்துருச்சு. பாருங்கள், பாலை எல்லாம் நல்லா இழுத்து நல்லா ரவை வெந்திருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது உங்களுக்கு எல்லோ கலர் நல்லா கொடுக்கும். அடுத்து பாலில் ஊற வச்ச குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. 3/4 கப் அளவுக்கு சீனியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சீனி கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம சீனி ஆட் பண்ணோன்னே நல்லா இலகிருச்சு. இப்போ இந்த ரவையும் சீனியும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேமை சிம்லேயே வச்சு நல்லா இதை கலந்து விடுங்க. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே வறுக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணாதாங்க உங்களுக்கு கேசரி கையில் ஒட்டாமல் வரும். இது உங்கள் விருப்பம்தான். இதை நீங்கள் கூட குறைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையே சேர்க்க வேண்டியதாங்க. எப்பொழுதும் நம்ம தண்ணி சேர்த்து செய்கிற கேசரியை விட இந்த கேசரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கேசரி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.